கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கல் பண்டிகைக்காக தயாரான சாமந்தி பூவின் விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், இந்த சாமந்தி பூவின் விலையானது வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? முன்னதாக பூவின் விலை என்னவாக இருந்தது? தற்பொழுது பூவின் விலை எவ்வளவு வீழ்ச்சியடைந்திருக்கிறது? இதனால் வியாபாரிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்று வட்டார பகுதிகளான ஜம்புகுடப்பட்டி, சந்தம்பட்டி, குள்ளப்பட்டி, சந்தூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் இருந்து சுமார் 500 ஏக்கருக்கு மேல் சாமந்தி பூ விவசாயம் செய்து வராங்க. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல அடுத்தடுத்து விசேஷ தினங்கள் வருவதை முன்னிட்டு சாமந்தி நல்ல விலைக்கு கிடைக்கும் என எதிர்பார்த்து பெருமளவு விவசாயிகள் சாமந்தி பூவை நடவு செஞ்சிருந்தாங்க. அப்போது தொடர் மழை காரணமாக சாமந்தி மழை நீரில் அழுகுவதும் மற்றும் விலை குறைவு என பெருமளவு சாமந்தி விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. தற்போது புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு சாமந்தி விளைச்சலில் ஈடுபட்டு விவசாயிகள் மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சி இருக்குது. 1 ஏக்கர் சாமந்தி விவசாயம் செய்ய குறைந்தபட்சம் 1 லட்சம் முதல் 1,50,000 வரை செலவு செய்வதாகவும், தற்போது சாமந்தி பூவின் விலை கடுமையாக சரிந்து 1 கிலோ சாமந்தி 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் மட்டுமே விலை போவதால விவசாயிகள் கடும் வேதனை அடைஞ்சிருக்காங்க. அதாவது சாமந்தி பூவை பறிக்க 1 கிலோவுக்கு 10 ரூபாய் தினக்கூலி ஆட்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பறிக்கும் செலவிற்கு கூட சாமந்தி பூ விலை போகாதால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைஞ்சிருக்கிறாங்க. இது குறித்து உண்மையாகவே பாதிக்கப்பட்ட சாமந்தி விவசாயிகளை கண்டறிந்து அரசு இழப்பீடு வழங்க வேணும் என கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இந்த படம் பூராமே விவசாயிங்க தான், யாரும் பெரிய தொழில் அதிபதிகள் கிடையாது. இதனால நாங்க தீபாவளிக்கு நட்டிருந்தோங்க. சுமார் ஒரு 500 ஏக்கரா இந்த படம் நட்டிருந்தோங்க. மத்தூர், சுந்தரமல்லி, இந்த படம் போச்சம்பள்ளி, புளிம்பட்டி, வல்ஸ்கானூர், ஆவணம்பட்டி, கரிடூர், இந்த பக்கம் சுமார் 500 ஏக்கரா நட்டிருந்தாங்க. அப்போ மழை பேஞ்சி மழை அடிச்சதுனால எல்லாம் விலை இல்லாத அன்னைக்கு 10-20 போச்சு விவசாயிங்க. சரி, அதோட ஓவச்சு நூட்டுச்சு. அப்புறம் பொங்கல் முன்னிட்டு நடலான்னு பொங்கலுக்கு நட்டுங்க. ஒரு செடி ₹1.60 வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ₹1.60 வாங்கிட்டு நட்டுங்க. சுமார் 1 ஏக்கராவுக்கு 60,000 செடி பிடிக்குது. பொங்கலுக்கு இது ஒன்று 4-5 நாளுக்கு தை புத்தாண்டுக்கு. அதனால உட்டேசிங்கிற விற்குமான்னு. ஆனா எந்த நிலமுக்குதே தெரியல. ஆனா இப்போ உட்காந்து ஏக்கராவுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் நஷ்டம் தான். இதனால கவர்மெண்ட் ஏதோ நிவாரணம் மாதிரி ஏக்கராவுக்கு ஒரு 25,000 50,000 கொடுத்தா இந்த தீபாவளிக்கு போன நஷ்டமும் இந்த பொங்கலுக்கு இப்படி ஆகுது. இந்த பொங்கலுக்காவது முன்னிட்டு எதை கொடுத்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டு வணங்கி கொள்ளுகிறோம். பூ விவசாயம் 5 ஏக்கரா எங்களுக்கு இருக்குது. ஆனா பூ விலை போகல, சரியா போகல. 10 ரூபா 15 ரூபா போகுது கிலோவுக்கு. அதுக்கு கூலி கூட வர்றதில்ல. என்ன செய்யுதுன்னு தெரியல. எங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. அதனால அரசு ஏதாவது பார்த்து எங்களுக்கு நல்ல நிவாரணம் தரணும். அதே மாதிரி பக்கத்துல நம்ம சின்ன காடு பெரிய காடு இதெல்லாம் பூந்தோட்டம் நிறைய போட்டுக்கிறாங்க. அது போச்சம்பள்ளி மட்டும்தான். அதனால ரொம்ப சிக்கலா இருக்குது எங்களுக்கு. எங்களால் பார்த்து ஏதோ பொங்கல் நல்லா ஏதோ கவர்மெண்ட் நிதி ஒதுக்குனா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வருஷம் ஒரு ஏக்கரா 1 லட்சம் செலவு. இப்போ 10 ஏக்கரா போடுறதுனாக்கா 10 லட்சம் போனா நாங்கள் சாகதான் சாகணும். பழைக்க முடியுமா? ஏதோ கவர்மெண்ட் ஒரு நீதி ஒதுக்குன்னு பார்த்தா என்னமே கொடுக்கறதில்ல. முன்ன தண்ணியில் அடிச்சு போச்சு. அப்பயும் எடுத்தீங்க, அப்பயும் ஒன்றும் பேட்டி எடுத்து கொடுக்கல. அப்பப்போ வருஷம் எடுக்கிறீங்க, என்ன தரதும் இல்லை. 3 லட்சம் செலவு பண்ணி 10 ரூபா போனா விவசாயிக்காரி எப்படி பிழைக்கிறது? என்ன பண்றது சொல்லு?